இங்க ஒரு ஊர்ல பொதுமக்கள் எல்லாருமே ஒண்ணு கூடி சோல்ஜர்ஸ்னா வந்து ஒரு ஏலியனை வரவேற்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அந்த ஏலியனும் ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து கீழே இறங்குது. ஒரு ஏலியன் மட்டும்தான் கீழே இறங்குமேன்னு பார்த்தா பின்னாடி ஏகப்பட்ட ஏலியன்கள்லாம் கீழே இறங்குதுங்க. இந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஹையர் ஆபீசர் அந்த ஏலியன் கிட்ட நீங்கன்னா எதுக்கு எங்க ஊருக்கு வரீங்கன்னு கேட்டா, இவர் பேசுற மொழி அந்த ஏலியனுக்கும் புரியல, அந்த ஏலியன் பேசுற மொழி மனிதர்களுக்கும் புரியல. அதனால உடனே ஒரு டிரான்ஸ்லேட் மிஷினை கனெக்ட் பண்ணி ரெண்டு பேருமே பேசுறது புரிய வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பீக்கர் ஒன்னு ரெடி பண்றாங்க. அப்ப அந்த ஏலியனும் சொல்லுது, நாங்க எல்லாருமே நிம்மதியை தேடுறதுக்காக தான் இங்க வந்தோம்னு சொல்லுது. இதனா கேக்குற பொதுமக்களும் சோல்ஜர்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த பொதுமக்கள்ல இருக்கிற ஒருத்தவே மேல புறாவை பறக்க விடுறான். அப்ப இந்த ஏலியனை என்ன நினைச்சுச்சோன்னு தெரியல, அது கையில வச்சிருக்கிற கன்னை வச்சு அந்த புறாவை ஷூட் பண்ணி கொன்றுது. அதை கொன்னது மட்டும் இல்லாம எதிர்த்தாப்புல நிக்கிற அந்த ஹையர் ஆபீசரையும் கொன்றுது. இதனால அந்த இடத்துல ஒரு பெரிய போரே ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் பாக்குற பொதுமக்கள் எல்லாருமே உயிரை புடிச்சுக்கிட்டு அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு சோல்ஜர்ஸ் இருந்தும் இந்த ஏலியன் கொஞ்சம் கூட பயப்படாம எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஊர்ல இருக்கிற ஒரு லேடியவும் ஒரு நாய்க்குட்டியவும் கடத்திட்டு போயிருதுங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரையும் எதுக்கு கடத்தி இருப்பாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரையுமே வச்சு ஆராய்ச்சி பண்றதுக்காக. இந்த லேடியோட தலையை மட்டும் வெட்டி ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல வச்சு இந்த பக்கத்து இந்த நாயோட தலையை வெட்டி அந்த லேடியோட உடம்புல ஜாயின் பண்றாங்க. இந்த பக்கத்து பார்த்தா இந்த லேடியோட தலையை எடுத்து அந்த நாயோட உடம்புல ஜாயின் பண்ணிடுறாங்க.